பாருங்க எப்படி பெய்யுது பாருங்க, மழை தான், பனி மழை. அடுத்த நாள் அவர் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல போய் அந்த பனியை தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஹர்பஜன் அப்படிங்கிற சோல்ஜர் வந்து இருக்கிறாரு. இந்த பாபா ஹர்பஜனுக்கு வந்து மரியாதை செலுத்திருக்காக எல்லாருமே ஒன்றா சல்யூட் அடிக்கலான்னு இருக்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்க, என் கையை பாருங்க எப்படி பனி கொட்டுதுன்னு பாருங்க, வேற லெவலுங்க, சான்ஸே இல்லை. ட்ரேடிங் நடக்கிற ஏரியா இது, இந்தியா சைனா ட்ரேடிங் நடக்கிறது. நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி பனி வர பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்க, முன்னாடி ஐஸ் மலை. நாங்கள் வரும்போது ஒரு டாட்டா சுமாவும் இன்னோவும் வந்துட்டு டேஷ் ஆயிடுச்சு. தம்பி வாப்பா, ஏக்ரேட் வாப்பா, 50 ரூபா தாப்பா, வாப்பா 50 ரூபா தாப்பா. எங்கே தமிழ்நாடா? 10 ரூபா தாப்பா, வாப்பா. நீங்களும் இது மாதிரி சிக்கிம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யாக்மலெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கங்க. இதான் வந்து அந்த ரோப் கார், கேபிள் கார்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். சப்பாத்தி வந்துருச்சு. ஓகே, சாப்பிட்றலாம். இப்போ வந்து எம்ஜிஆர் பார்க் வந்து கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. செம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. 800 ரூபா சொல்லி 600 ரூபாய்க்கு ரேட் முடிச்சிருக்கு. தோசையை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். என்ன ரேட்டு தான் அதிகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ராவல் டாக்கீஸ் சேனல் அண்ட் சிக்கிம் சீரீஸ். அங்கே பாருங்கள், ஒரு சிவா ஸ்டாச்சு, அதுக்கு முன்னாடி வாட்டர் ஃபால் வேறு லெவல். இங்கே பாருங்கள், பனி பொழியுது, அப்படியே பனி மழையாக பொழியுது, வேறு லெவல். ஓகே, பாபா மந்திருக்கு வந்து போயிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி பெய்யுது பாருங்கள், மழை தான், பனி மலை. நீங்கள் பின்னாடி பார்க்குறதா இந்த பாபா ஹர்பஜன் மந்திர். இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது முன்ன சோல்ஜர் வந்து இந்த இடத்துல ரொம்ப பனியாக இருக்கும்போது ஒரு டைம் வந்து அந்த பனிக்குள்ளே வந்து போகும்போது வந்து அந்த பனி சரிவுலையோ இல்லை பனிக்குள்ளேயே போய் மாட்டி இறந்துடுறாரு. அவர் வந்து அடுத்த நாள் வந்து அவரோட ஃப்ரெண்டோட கனவுல வந்து சொல்கிறாரு எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நிறையா தேடி பார்க்குறாங்க, அவர் கிடைக்கல. ஆனால் அவர் ஃப்ரெண்டோட கனவுல வந்து இந்த இடத்துல இருக்கிறேன்னு அவர் வந்து சொல்கிறாரு. அடுத்த நாள் அவர் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல போய் அந்த பனியை தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஹர்பஜன் அப்படிங்கிற சோல்ஜர் வந்து இருக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தையே பாபா ஹர்பஜன் மந்திர்னு சொல்லி அவர் நினைவாக அந்த இடத்த வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். உள்ளே வரும்போதே நமக்கு சாப்பிட்றதுக்காக இந்த பொரி திராட்சைலாம் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த பாபா ஹர்பஜன் மந்திர். ஸோ இவருக்கு வந்து இந்த இடத்துல மரியாதை செலுத்துறதுக்கு தான் எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மௌன அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க. ஸோ நம்ம இவருக்கு வந்து ஒரு சல்யூட் வச்சுருவோம். ஆஃபீஸ்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் அவர் யூஸ் பண்ண அந்த பொருள், அந்த ரிவால்வர், இந்த நைஃப் இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் அவருக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதை போய் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கேங் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் தான் பாபா ஹர்பஜன் சிங். இந்த பாபா ஹர்பஜனுக்கு வந்து மரியாதை செலுத்திருக்காக எல்லாருமே ஒன்றா சல்யூட் அடிக்கலான்னு இருக்கிறோம். ஓகேவா? இந்த ஸ்டாச்சுக்கு அடுத்து தான் இங்கே வந்து இந்த டீ காஃபி ஷாப்லாம் இருக்குது. ஸோ இங்கே நம்ம டீ காஃபியெல்லாம் குடிக்கிறனாலும் நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருக்குது. நம்ம ஒரு இந்தியன் சோல்ஜருக்கு வந்து இவ்வளோ ஒரு பெருமையாக இந்த இடத்துல வந்து இங்கே வச்சுருக்குது. ஸோ அவர் வந்து இங்கேருந்து நிறையா பொருள்கள்,
இந்த கன்னு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ பனியில் வந்து அதையெல்லாம் இந்த இடத்துலேருந்து அவர் கொண்டு போயிருக்காரு. அந்த மாதிரி டைமில் தான் வந்து அவர் இறந்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இவ்வளோ ஒரு மரியாதை நிமித்தம் பண்ணுறது வந்து வேறு லெவல். இங்கே பாருங்கள், என் கையை பாருங்கள் எப்படி பனி கொட்டுதுன்னு பாருங்கள். வேறு லெவலுங்க, சான்ஸே இல்லை. ஓகே, இந்த பாபா மந்திர்லாம் பார்த்தாச்சு. ஸ்னோஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லீப் ஆகும், சீக்கிரம் போகலான்னு சொன்னாங்க. ஓகே, கிளம்பிடலாம். பாய் பாய் பாபா மந்திர். ஸ்னோஃபால் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ ரொம்ப அர்ஜென்ட் படுத்துகிறாங்க எல்லா வண்டியும் சீக்கிரம் போக சொல்லி. இங்கே பாருங்கள் எப்படி கொட்டுதுன்னு. இதுதான் வந்து நாதலா பாஸ் போகிற வழி. கேங்டாக் போகிற வழி போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கு லேக்கு போகிறோம். அங்கே அந்த யாக் அந்த மாடு மேலையெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. இங்கே ரோப் கார் இருக்குது. பட் ரோப் காரெல்லாம் போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ போனதுக்கப்புறம் எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ட்ரேடிங் நடக்கிற ஏரியா இது. இந்தியா சைனா ட்ரேடிங் நடக்கிறது. இதுதான் சங்கு லேக். எப்படி இருக்குன்னு ஒரு பாதி சைடு வந்து பனி உறைஞ்சிருச்சு. இந்த சைடு மட்டும் தண்ணி இருக்குது. நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி பனி வர பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், முன்னாடி ஐஸ் மலை. சங்கு லேக் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த யாக் மாடெல்லாம் இருக்குது. எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சங்கு லேக் வந்தாச்சு. இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து யாக் ரைடு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து 100 ரூபா. இதில் ரைடு போனால் 450 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி நிற்குது பாருங்கள். ஹாய், ஆமாளுங்க பாருங்கள் எப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. நான் அப்படியே இந்த லேக்கை வந்து அப்படியே நான் காமிச்சிட்டு வந்துடுறேன். இங்கே அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கட்டும். ஸோ லேக் பாருங்கள். ஃபோட்டோ சார். ஸோ ரொம்ப டேஞ்சர். இங்கேயே டேஞ்சர் டோன்ட் வாக்குன்னு போட்டிருக்காங்க. உள்ளே போகக்கூடாது தாண்டி. ஸோ இதுதான் அந்த லேக். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோப் கார் இருக்குது. கொஞ்சம் மேலே போகணும். மேலே போனோம்னா ரோப் காரில் போகலாம். பட் இப்போ நீங்களே பாருங்கள், ரோப் காரே தெரியல. எல்லாமே வரும் புகை மூட்டமாகிடுச்சு. ரொம்ப பனி பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க்கு வேண்டாம். அது இல்லாமல் ஸ்கிட் ஆகுது. எப்படின்னா பனி இருக்கிறதுனால கார்லலாம் ஸ்கிட் ஆகுது. நாங்கள் வரும்போதே ஒரு டாட்டா சுமாவும் இன்னோவும் வந்துட்டு டேஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்கிட் ஆகிறதுனால கீழே சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நாங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம். ஓகே, நம்மளும் போய் அப்படி ஃபோட்டோ எடுத்துருவோம். அண்ணே வாங்க வாங்க வாங்கண்ணா. யாக் ரைடு 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா தான். தம்பி 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 வாப்பா. யாக் ரைடு வாப்பா. 50 ரூபா தாப்பா. வாப்பா வாப்பா வாப்பா. 50 ரூபா தாப்பா. எங்க தமிழ்நாடா? 10 ரூபா தாப்பா. வாப்பா வாப்பா. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃபைனலாக நம்மளோட ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. அதாவது இந்த யாக்கில் போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த யாக் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, பார்க்கவே ரொம்ப அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு தருணம்னு சொல்லலாம். என்னால் பேசவே முடியல, அவ்வளோ வந்து வாயெல்லாம் நடுங்குது. நீங்களும் இது மாதிரி சிக்கிம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யாக் மலைலாம் இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்தது பார்க்கலாம். நம்ம வந்து இந்த யாக் மலை நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிக்கிமோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுக்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏய் பார்த்தா இப்படி வாடா, என்னண்டாடா பாத்துருவா கரெக்டா இருக்கா? ஆமா பண்ண தெரியாது.
நாங்கள் வந்து இந்த யாக்மலில் உட்காந்ததுக்கு வந்து டோட்டலாக 500 கொடுத்தோம். அதே வந்து சிக்கிம் ட்ரெஸ் போட்டதுக்கு வந்து டோட்டலாக 400 கொடுத்தோம். ஸோ அதுவும் நம்ம பட்ஜெட்டில் சேர்த்துருவோம். ஓகே, கிளம்பலாம். எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சு ஜங்கு லேக்லேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட். ஸோ ரொம்ப நேரம் எங்களுக்கு வெயிட் பண்ணிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஜங்கு லேக் அப்படியே பார்த்துக்குங்க. இதுதான் ஜங்கு லேக். இதான் வந்து அந்த ரோப் கார், கேபிள் கார்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுலேயும் நாங்கள் வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஓவராக ஸ்னோ இருக்கிறனால எங்களால் போக முடியல. அங்கே பாருங்கள், கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேலே ஹைட்டில் வந்து போகுது பாருங்கள். ஸோ இந்த டைம் வந்து எங்களால் வந்து ரோப் காரில் வந்து போக முடியல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்தோம் அப்படின்னா ரோப் காரும் ட்ரை பண்ணோம். நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து மிஸ் பண்ணாமல் ரோப் காரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து மேலே போயிட்டு வருவாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் அந்த மலை மேலே இருக்குன்னு, அதில் வந்து போவாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரோப் காரும் பார்த்துருங்க. ஓகே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம வந்து இந்த வார்ம் ஜாக்கெட்டு, ஷூவெல்லாம் எடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹாய், இங்கே பாருங்கள் ஒரு பேக். ஓகே, நம்ம அப்படியே கீழே சாப்பிட போயிடலாம். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதே லஞ்சு சொல்லியாச்சு. ஸோ போய் அப்படியே லஞ்சை சாப்பிட்ருவோம். ஓகே, காலையிலே வந்து லஞ்சுக்கு வந்து ரொட்டி வேணும்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ருவோம். ஏதாவது ரெடி ஆச்சா மூர்த்தி? நல்லா ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரம் பசிக்குது, சாப்பிடணும். மணி வர ஆகிடுச்சு. இன்னைக்கு தான் இருக்கிறதுலே இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது ஒரு ஃபீல். ஏன்னா யாருமே வந்து எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லை, யாருமே ஃபீல் பண்ணலை ஐயோ இங்கே போகணுமே அங்கே போகணுமே அப்படின்ட்டு. எல்லாத்துலேயுமே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ மோர் ஓவர் ஃபன் டே இன்னைக்கு தான். ஓகே, அப்படியே செஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், மோமோஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மோமோஸ்குள்ளே வைக்கிறதுக்கு அந்த ஆனியன் இதோட கலந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து மாவு வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க. இதை தான் கொண்டு போய் வேக வச்சு நமக்கு மோமோஸ் கொடுப்பாங்க. சப்பாத்தி வந்துருச்சு. சப்பாத்தி, ஆனியன், தால், 2 சப்ஜி வச்சுருக்காங்க. ஓகே, சாப்பிட்றலாம். ரொட்டி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா இந்த குளிருக்கு சூடாக ரொட்டி சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு பிளேட் சப்பாத்தி வந்து 80 ரூபா, ஒரு டீ, ஒரு காஃபி அப்படி குடித்தா 15 ரூபா. ஸோ டோட்டலாக இப்போ லஞ்சு சாப்பிட்டது வந்து 800 ரூபா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் இங்கே தான் சாப்பிட்டோம், மதியம் இங்கே தான் சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிக்கிமில் எங்கே போனாலுமே ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா நார்த் வந்தோம்னா ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். நான்லாம் காலேஜ் டைமில் வந்து போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் சிக்கிம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. டேஸ்ட்டு ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லா கடையிலுமே நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுவும் சூடாக அப்பப்போ பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக எம்ஜி மார்க் கிளம்புறோம். கேங்டாக் 24 கிலோமீட்டர். நம்ம வந்து ட்ரிப்பு முடிச்சாச்சு. அவர் தான் வந்து எங்களை ரொம்ப சேஃப்டியாக கொண்டு வந்தார். ஆக்சுவலி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவருக்கு வந்து நாங்கள் ஒரு 200 வந்து எங்களோட டீம் சர்வானாக கொடுத்தோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபேமிலியாக இருக்குது. ஓகே, பாய். தேங்க்யூ பையா. பாய் பாய். குட் நைட். பாய். ஓகே, நம்ம வந்து கேங்டாக்கு ரிட்டன் வந்துட்டோம். நேற்று வந்து இருந்த அதே ஹோட்டல் தான், அதாவது ஃபஸ்ட்டு நாள் வந்தோம் பார்த்தீங்களா கேங்டாக்கு. ஸோ அதே ஹோட்டலுக்கு தான் நேற்று வந்தோம். ஸோ சேம் ஹோட்டலுக்கு தான் நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எம்ஜி மார்க்னு ஒன்று இருக்குது. கேங்டாக்னாவே எம்ஜி மார்க் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து நிறையா ஷாப்பிங்கெல்லாம் பண்ணலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45 ஆகுது. ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம போவோம். ரூமுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:15. வெளியில் வந்து மழை பிடிச்சிருந்தது, அதனால தான் வெளியே போகலை. இப்போ வந்து எம்ஜி மார்க் போகிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம்.
கேங்டாக்கில் எம்ஜி மார்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து ஏதாவது நம்ம வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது ஷாப்பிங் பண்ணுறதுனா இங்கே வந்து பண்ணலாம். நைட் டைமில் போகிறக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த எம்ஜி மார்க் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற இடத்துல வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கூகுளில் பார்த்தா 7 மணிக்கு க்ளோஸ்னு இருக்குது, சில டைமில் வந்து 8 மணிக்கு க்ளோஸ்னு இருக்குது. இங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்டோம் 9 o'clock வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே போனால் பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி 8:30, 1.5 கிலோமீட்டர் நடந்தாலே 9 மணி ஆயிரும். சரி போய் ஏதாவது பார்த்துட்டு வரலாம். இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். எம்ஜி மார்க்குள்ளே என்ட்ராகிறோம். நிறையா கடை க்ளோஸாக இருக்குது. எல்லாருமே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறோம். இதுதான் எம்ஜி மார்க்கோட என்ட்ரன்ஸ். எம்ஜி மார்க்குனா மகாத்மா காந்தி மார்க்கெட். இங்கே பாருங்கள், நம்ம காந்தியோட ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால் மாதிரி போட்டிருந்துருக்காங்க, எல்லாம் க்ளோஸ்ட். இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் கேங்டாக் ட்ரிப் வந்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறது, ஷாப்பிங்லாம் பண்ணுறோன்னா இங்கே பண்ணிக்கலாம். பட்டு நேரமாக வரணும். ஸோ நாங்கள் வந்து லேட், இப்போயே பார்த்திங்கன்னா 8:45 ஆயிடுச்சு. ஸோ நிறையா உட்காந்துருக்காங்க பாருங்கள், பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஜாலியாக உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, ஸோ நேரமாக வந்தோம்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, செம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் இருக்குது. மசால் தோசை, ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஆனியன் ஊத்தாப்பம், மசால் தோசை மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் ஆயிடுச்சு எதுவுமே சாப்பிடல, வெறும் ரைஸு இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி மட்டும்தான் மதியம் ரொட்டி சாப்பிட்டோம், மீதி எல்லா நாளும் ரைஸு, காலையில் ப்ரெட்டு தான். ஸோ அதனால் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி தோசை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் இது மாதிரி ட்ரெஸ் கடை வந்து நிறைய இருக்குது. எவ்வளோ இதெல்லாம்? 350. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 குழந்தைங்களுக்கு. இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 750. ஸோ எல்லாமே ஒரு 780. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200, 300 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் தரணும்னு சொன்னாங்க. ஸோ ரேட்டெல்லாம் ஓரளவுக்கு நார்மலாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபைனலாக நண்பர் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து 600 ரூபாய்க்கு இதை வந்து ரேட் பேசி முடிச்சிருக்காரு. 800 ரூபாய் சொல்லி 600 ரூபாய்க்கு அது ரேட் முடிச்சிருக்கு. ஒன்றும் பெருசாலாம் எனக்கு ஃபீல் ஆகலை, ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் ஆகலை. நார்மலாக எல்லா பக்கம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போனோம்னா என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஒரு கட்டாயம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பலாம். இப்போ இங்கே கூட ஒரு ட்ரெஸ் கடை இருக்குது. மேக்ஸிமம் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஷட்டர் க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஸோ நேரமாக வந்திருந்தால் என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது ஒன்றும் இல்லை, இதில் பெருசாக காட்டுறதுக்கும் ஒன்றும் இல்லை. கடைகள் இருக்கும், நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தான். ஒரு ஜஸ்ட் இது மாதிரி வந்து ஃப்ரீயாக அங்கே பாருங்கள் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வேறு வரவங்களாம் உட்காந்து அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தோம், ஒன்றும் பெருசாக இல்லை, நாங்கள் எதுவும் பர்ச்சேஸும் பண்ணல. ஸோ ஏதாவது வந்து நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஹோட்டல் பார்த்துட்ருக்கோம். ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, நம்ம இந்த தோசை கடைக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள் ரேட்டெல்லாம் பாருங்கள். ப்ளைன் தோசையே 90 ரூபா, மசால் தோசை 100 ரூபா. ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? நம்ம வந்து மசால் தோசை ஆர்டர் பண்ணோம், மசால் தோசை வந்துருச்சு. தோசையை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். என்ன ரேட்டு தான் அதிகம், 100 ரூபா. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடுவோம். டின்னர் வந்து முடிச்சாச்சு. ஒரு மசால் தோசை, இன்னொரு ஆனியன் தோசை வாங்கி 50-50 வச்சுக்கிட்டோம். ஒரு தோசையோட ரேட் வந்து 100 ரூபா. ஸோ இன்றைக்கி டின்னரோட ரேட் வந்து 150 ரூபாய்க்கு முடிஞ்சுது. தோசை வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல, ரொம்ப டேஸ்டெல்லாம் இல்லை, நார்மலாக தான், இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை. பட் வேறு வழி இல்லை, இங்கே வந்துட்டு தோசை சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸில் தான் சாப்பிட்டாகணும். ஹோட்டல் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க்கெட் ஏரியாவுமே க்ளோஸ் ஆயிடுச்சு, எல்லா கடையுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், என்ட்ரன்ஸ் முதல்ல எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம சாப்பிட்ட கடை தான் ஓப்பன் ஆகிருக்கு, அதுவுமே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம அப்படியே நடந்து ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாய் பாய் எம்ஜி மார்க். ரூமுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணி.
7வது நாள் முடிய போகுது. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாதுலா பாஸ் போனோம். ஆக்சுவலி இது வரைக்கும் நாங்கள் ட்ரிப் வந்ததில் எங்கள் சிக்கிமில் இது வந்து வேறு லெவல் இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பரான பிளேஸ். அப்புறம் சங்கு லேக் வந்தோம். அங்கே சங்கு லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யாக்கு அந்த மாடு மேலே நின்று உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். பட் சங்கு லேக்கெலாம் சுற்றி பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப ஸ்னோஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் பாபா மந்திர் பார்த்தோம், அதுவும் செம பிளேஸ். ரோப் காரில் போக முடியல, ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப பனிப்பொழிவு அதிகமாக இருந்தனால. ஸோ அதனால் இது மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியல. மற்றபடி எல்லாமே சூப்பர். இந்த எம்ஜி மார்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் நிறையா பார்த்துருக்கலாம். பட்டு வரக்கல் டிலே ஆனதுனால லேட் ஆனதுனால பார்க்க முடியல. ஓகே, நம்ம நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பெல்லிங் போக போகிறோம். கேங்டாக்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு பெல்லிங் போக போகிறோம். அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் ஒரு 2 டேஸ்க்கு வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி சிக்கிம் சீரீஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓகே, குட் நைட். காலையிலேருந்து ட்ரிப்பை கன்டினியூ பண்ணுவோம்.